ஃபீல்டு காமிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா ப்ரௌனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே கோதுமை தான். ஸோ வீட்டாபிக்ஸ் கம்பெனிக்காரங்களே வந்து பயிர் பண்ணி அறுவடையும் பண்ணிடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு ப்ரௌனாக தெரியுதோ அது எல்லாமே கோதுமை தான். ஸோ இந்த சைடும் கொஞ்சம் இருக்குது. நான் உங்களுக்கு கொஞ்சம் கிட்டக்க எடுத்துகிட்டு போய் காமிக்கிறேன். இதை முடிச்சுட்டு எங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பமும் முட்டை தொக்கும். ஸோ அதை போய் நாங்கள் ரெடி பண்ணணும். இப்போ கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் நாளில் அறுவடை பண்ணிடுவாங்க. சரி வாங்க இப்போ போய் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ப மாவு வந்து நான் நேற்றே அரைச்சி நல்லா இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா புளிச்சு நல்லா இருக்குது. ஸோ இந்த ஆப்பத்துக்கு தொட்டுக்கிறதுக்காக முட்டை தொக்கு பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 5 வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு முட்டை, அப்புறம் இது தேங்காய் பாலுக்காக தேங்காவை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது அப்புறம் மிக்சியில் போட்டு தேங்காய் பால் எடுத்துருவேன். அப்புறம் மிளகாத்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் உப்பு. இவ்வளோ தான் வேணும் நம்மளுக்கு. ஸோ இப்போ பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் வானொலி வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை இதில் போட்டுற போகிறேன். ஸோ இது வந்து நல்லா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்து நல்லா குக் ஆகணும். அப்படியே சாஃப்டாக குக் ஆகணும். ஸோ இது கொஞ்சம் வதங்கின பின்னாடி கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிடுறேன். ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு வெந்துட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து உப்பு போட போகிறேன். ஸோ ஒரு டீஸ்பூன், ஒரு 1.25 டீஸ்பூன் போடுங்க. இது உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டு, இப்போ இந்த உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஓரளவுக்கு குக்கான பின்னாடி நம்மளுக்கு வேண்டிய அந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போடுறோம். இதை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வதக்குனிங்கன்னா அந்த பச்சை வாசனை போயிடும். இப்போ இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறேன். எப்படியும் வெங்காயம் வந்து தண்ணி விடும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சோன்னா நம்மளுக்கு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ இப்போ நான் இதை மூடி போட்டு வச்சுறேன். கொஞ்சம் நல்லா சாஃப்டாக குக் ஆகும். இப்போ இந்த முட்டை தொக்கு வெந்துட்டுருக்கேன். அந்த டைமில் நான் அந்த தேங்காய் பாலுக்கு வேண்டி தேங்காய் வந்து மிக்சியில் அடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் வார்ம் வாட்டரில் மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி மில்க் வந்துடும். இது சாப்பிடும்போது சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே ஆட் பண்ண வேண்டாம். இப்போவே ஆட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி ஆகிடும். எவ்வளோ திக்காக வருது பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஊற்றி வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி இன்னொரு தடவை அடித்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வார்ம் வாட்டரில் இன்னொன்று அடித்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து செகண்ட் பார்ட். ஸோ இப்போ இதை திறந்து பார்த்துடலாம். வெங்காயத்துக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. எனக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி மூடி வச்சேன். ஸோ அப்போ தான் இந்த அளவுக்கு குக் ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து முட்டையை ஆட் பண்ணிக்கணும். ஸோ முட்டையை ஆட் பண்ணி இந்த முட்டை குக் ஆகிறதுக்கு மூடி வச்சிடணும். இந்த முட்டையை நல்லா கலக்கி விட்டுடுங்க. ஸோ நல்லா கலக்கிட்டோம். இப்போ மூடி வச்சா அந்த முட்டை வந்து குக் ஆகிடும். அங்கே முட்டை வெந்துட்டுருக்க டைமில் நம்ம வந்து இந்த ஆப்ப மாவுக்கு வந்து உப்பு போட்டு ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த ஆப்ப மாவு ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பு
இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன், 1/4 கப்பு உளுந்து, அப்புறம் ஒரு சின்ன டீஸ்பூன் குட்டி டீஸ்பூனில் இது வெந்தயம். இது எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சு ஒரு 4 hours ஊற வச்சு மிக்சியில் போட்டு அடித்து இந்த மாதிரி புளிக்க வச்சுருக்கேன். ஸோ இதை நல்லா புளிச்சிடுச்சு. ஸோ இதை இப்போ ஆப்பமாக ஊற்றிடலாம். இப்போ இந்த முட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாங்களா? ஓகே, இது பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. சால்ட்டு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த முட்டை தொக்கு. ஆப்பத்தோடு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஆப்பம் ஊற்றிடலாம். இப்போ நம்ம ஆப்பம் ஊற்றுறதுக்கு ஆப்பச்சட்டி வச்சுருக்கோம். இது வந்து நான்ஸ்டிக் கிடையாது, இது வந்து கல் சட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இது அதுதான் அது. ஸோ நல்லா எண்ணெயை நல்லா தடவிட்டு இப்போ ஆப்பம் மாவை ஊற்றிடணும். இப்படி ரோல் பண்ணி மூடி வச்சுருங்க, ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஆப்பம் ஒரு 2 minutes ஆச்சு குக் ஆகிறதுக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா குக் ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்துடலாம். ஸோ இதுதான் ஆப்பம். நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து முட்டை ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். பார்த்தீங்களா? இப்போ முட்டை ஆப்பம் பண்ணுறதுக்கு இதே மாதிரி வானலியில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு மாவு ஊற்றணும். அதே மாதிரி இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. மாதிரி சுற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றிடணும். இந்த மாதிரி உடச்சி ஊற்றிட்டு இது மேலே கொஞ்சம் சால்ட்டு தூவணும். சால்ட்டு, அப்புறம் பெப்பர், மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இதை மூடி வச்சிடணும். இது கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா அந்த எக்கு வந்து குக் ஆகிடும். முட்டை அப்போ ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாங்களா? ஓகே, ரன்னியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விடலாம் கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு. ஸோ எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரன்னியாக சாப்பிட தான் பிடிக்கும் அவங்களுக்கு. அந்த ஆப்பத்தை வந்து இந்த முட்டை இதில் தொட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் இந்த ஸ்டேஜில் எடுத்துடுறேன். ஸோ தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு, முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு, முட்டை ஆப்பம். இப்போ இந்த தேங்காய் பாலுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப அதுக்கப்புறம் ஸ்வீட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கலக்கி விட்டுக்கோங்க. ஸோ இதுதான் அது. ஸோ இது பிளெயின் ஆப்பம், இது முட்டை ஆப்பம், அது முட்டை தொக்கு, தேங்காய் பால். ஸோ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஈஸி தான் அது முட்டை தொக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.